தர்மஸ்தலாவில் சௌஜன்யாவின் மாமா காட்டிய இடத்தில் 5 எலும்புக்கூடுகள். குழந்தையின் மண்டை ஓடா என சந்தேகம். பாத்திரங்கள், துணிகள் கண்டெடுப்பு. பில்லி சூனியம் செய்யப்பட்டதா? விசாரணை வளையத்தில் கேரளாவைச் சேர்ந்த யூடியூபர் மனாப் உள்பட யார் இருக்கிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தர்மஸ்தலாவில் நடைபெற்றதாக கூறப்படும் பெண்கள் பாலியல் கொலை தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு விசாரணை குழு புதன்கிழமை பங்களேகுட்டே பகுதியில் 2வது ஆய்வு மேற்கொண்டது. வியாழக்கிழமையும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் வியாழக்கிழமை நடத்தப்பட்ட ஆய்வில் என்ன ஆதாரங்கள் கிடைத்தது என்பது இதுவரை வெளியாகவில்லை. புதன்கிழமை நடத்தப்பட்ட ஆய்வின் போது 5 நபர்களின் எலும்புக்கூடு எச்சங்கள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த சோதனை கொலை செய்யப்பட்ட சௌஜன்யாவின் மாமா விட்டல் கவுடாவுடன் நடத்தப்பட்டுள்ளது. மண்டை ஓட்டின் அளவை பொறுத்து 5 எலும்புக்கூடு எச்சங்களில் ஒன்று குழந்தையின் உடல் போல் தோன்றியதாக தெரியவந்துள்ளது. குழந்தையின் எச்சங்கள் மற்றும் சூனியம் தொடர்பான சந்தேகங்கள் இரண்டும் உண்மையாக இருந்தால் விசாரணையை விரிவுபடுத்துவதற்கு காவல்துறை இயக்குனர் ஜெனரலும் காவல்துறை தலைவரும் சிறப்பு விசாரணை குழுவுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்க வேண்டியிருக்கலாம். தற்போது விட்டல் கவுடாவின் விசாரணை நிறைவடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. அவர் கைது செய்யப்படவில்லை. செப்டம்பர் 6 அன்று நடைபெற்ற சோதனையில் 2 எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டு இருந்ததாக கூறப்பட்டது. கர்நாடக உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கும் தகவலில் 2வது சோதனையில் மேலும் 5 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. எலும்புக்கூடுகள் இருப்பதை பார்த்து SIT குழுவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அங்கு பாத்திரங்கள் மற்றும் உடைகளும் இருந்துள்ளன. இவை மந்திர தந்திரங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதாம். இது குறித்து SIT எந்த கருத்தையும் இதுவரை வெளியிட விரும்பவில்லை. SIT விட்டல் கவுடாவிடம் விசாரணையை பெரும்பாலும் முடித்துவிட்டது. எனவே அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்றே கூறப்படுகிறது. சமூக ஆர்வலர்கள் கிரீஸ் மட்டன்வர், அபிஷேக் மற்றும் ஜெயந்த் ஆகியோரின் விசாரணை இன்னும் நடைபெறவில்லை. குறிப்பாக சின்னையா ஆகஸ்ட் 23 அன்று கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளார். அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த எலும்புக்கூடு தொடர்பாக பொய் சாட்சி மற்றும் போலி ஆதாரம் அளித்ததற்காக குற்றம் சாட்டப்பட்டு இருந்தார். ஜூலை 19 அன்று சின்னையா தர்மஸ்தலா போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து SIT அமைக்கப்பட்டது. அப்போது அவர் சட்டவிரோதமாக பெண்களின் உடல்களை புதைக்க தன்னை கட்டாயப்படுத்தியதாக கூறியிருந்தார். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து SIT 2 வாரங்கள் தோண்டுதல் பணிகளை மேற்கொண்டு 6 மற்றும் 11A தளங்களில் எலும்புக்கூடுகளை மீட்டது. இப்படி தர்மஸ்தலா விவகாரம் தினம் தினம் ஒரு ட்விஸ்ட் என்று சென்று கொண்டிருக்கிறது. தற்போது புதிதாக இந்த வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் மற்றும் சௌஜன்யாவின் மாமாவும் சேர்க்கப்பட்டுள்ளனர். சிறப்பு விசாரணைக்குழு அதிகாரிகள் செப்டம்பர் 6ஆம் தேதி புதிதாக பங்களேகுட்டே சென்றபோது அதிர்ச்சி அடைந்தனர். அங்கு அவர்கள் பெருமளவில் எலும்புக்கூடுகள் இருப்பதை தோண்டி எடுத்தனர். முன்னதாக நீதிபதிக்கு ஆதாரமாக வழங்கப்பட்ட ஒரு எலும்புக்கூடு உண்மையில் இந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பது தெரிய வந்ததால் விசாரணையின் ஒரு பகுதியாக அந்த இடத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த இடத்தில் பிணங்கள் புதைக்கப்பட்டது என்று விட்டல் கவுடா காட்டியதாக தெரிய வந்துள்ளது. சோதனையின் போது அங்கு மிக அதிக அளவில் எலும்புக்கூடுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் பெயர் வெளியிட விரும்பாத ஒரு அதிகாரி செய்தியாளர்களுடன் பகிர்ந்து கொண்ட விஷயத்தில் அந்த காட்சியை போர்க்களத்தைப் போல் இருந்தது என்று தெரிவித்துள்ளார். மேலும் அங்கிருந்த எலும்புகள் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் போல இல்லாமல் கொட்டப்பட்டது போல இருந்தது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தர்மஸ்தலாவில் நடந்ததாக கூறப்படும் பாலியல் கொலை குறித்து விசாரித்து வரும் SIT இந்தளவிற்கு எலும்புக்கூடுகள் கிடைத்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இருக்கிறதாம். மற்றொரு தகவலின்படி மிக அதிக அளவிலான எலும்புக்கூடுகள் உள்ளன. சில பழையதாகவும் தெரிகின்றன. ஆனால் எலும்புகளின் உண்மையான வயதை அறிவியல் ஆய்வுகள் மூலமே கண்டறிய முடியும் என்று தெரிய வந்துள்ளது. தற்போது பங்களேகுட்டே முழுவதும் பாதுகாப்பு படையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனால் SIT ரகசியமாக கூடுதல் எலும்புகளை தடயவியல் ஆய்வுக்கு அனுப்புகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஆனால் SIT இதை மறுத்து புதிய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது குறித்து விசாரிக்கும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளதாம். சின்னையா BNSS 2023 பிரிவு 183 கீழ் அளித்த வாக்குமூலத்தில் இந்த இடம் குறித்து கூறவில்லை என்று SIT தெரிவிக்கிறது. முன்பு 11A என குறிக்கப்பட்ட இடத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அங்கு எலும்புக்கூடுகள் இருப்பது எடுக்கப்பட்டு தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அனைவருக்கும் தெரியும். அந்த இடமும் சின்னையாவின் வாக்குமூலத்தில் இடம்பெறவில்லை.
அதற்கு முந்தைய நாள் சின்னையா தனது சகோதரர் தானசியை சந்தித்து அந்த இடத்தை பற்றிய தகவலை அறிந்த பின் அங்கு தோண்ட வேண்டும் என்று வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை மட்டும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஏன் எஸ்ஐடி கூறுகிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆனால் இதுவரை எஸ்ஐடி ஆய்வு சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி வருகிறது. சட்டப்படி தாசில்தார் அல்லது உதவி ஆட்சியர் முன்னிலையில் உடல் தோண்டி எடுக்க வேண்டும். எஸ்ஐடி ரகசியத்துடன் செயல்பட்டு வருவதால் அவர்கள் மேற்கொள்ளும் ஆய்வுப் பணிகளும் அதே அளவிலான ரகசியத்துடன் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்ஐடி தொடர்ந்து ஜெயந்த் விட்டல்கவுடா, கிரீஸ் மட்டன்வர், அபிஷேக் மற்றும் கேரளா லாரி உரிமையாளரும் யூடியூப் நடத்துபவருமான மனாப் ஆகியோரை தொடர்ந்து விசாரித்து வருகிறது. மேலிடத்துடன் தொடர்புபடுத்தி வேண்டுமென்றே இந்த வழக்கு புனையப்பட்டதா, உள்நோக்கம் இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரித்து வருகிறதாம். நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலத்தில் சௌஜன்யா கொலை தொடர்பாக எந்த ஆதாரங்களையும் சின்னையா தெரிவிக்கவில்லை. அன்று விடுப்பில் இருந்ததாக தெரிவித்து இருந்தார். ஆனால் தற்போது தனக்கு தெரியும் என்று மாற்றி மாற்றி பேசி வருவதால் எஸ்ஐடிக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தான் சின்னையாவை கடந்த ஆகஸ்ட் 23 அன்று கைது செய்து எஸ்ஐடி விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அவருக்கு வழங்கப்பட்டு இருந்த பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சௌஜன்யா கொலை வழக்கில் 3 கடந்த வாரம் எஸ்ஐடி சம்மன் அனுப்பியிருந்தது. மாலிக் ஜெயின், தீரஜ் ஜெயின், உதய் ஜெயின் ஆகியோர்தான் அந்த 3. மேலிடத்தின் மகனும் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. பெங்களூரு செய்தியாளர் அசோக் குமாரும் இதை பல்வேறு பேட்டிகளில் பதிவு செய்து இருந்தார். சௌஜன்யா கடத்தலை பேருந்து நிலையத்தில் இருந்த பெண் ஒருவரும் பார்த்திருக்கிறார், சாட்சியம் அளித்திருக்கிறார். எப்போது அழைத்தாலும் சாட்சியம் அளிப்பேன் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் சௌஜன்யாவின் மாமா விட்டல்கவுடா இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவரது முன்னிலையில்தான் 11A அருகில் தோண்டிய போது எலும்புக்கூடுகள் இருப்பது தெரியவந்துள்ளது. மீட்கப்பட்ட எலும்புகள் ஆய்வுக்காக தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சின்னையா அந்த இடம் குறித்து அறிந்திருந்தும் ஏன் இதுவரை தெரிவிக்கவில்லை என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது குறித்து சின்னையாவிடம் விசாரிக்கப்பட்டு வருகிறதாம். தர்மஸ்தலத்தில் ரகசியமாக அடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவங்களை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் சமூக ஆர்வலர் மகேஷ் ஷெட்டி திமரோடி மனு அளித்துள்ளார். உள்ளூர் விருந்தினர் இல்லங்களில் நடந்த சில அடையாளம் தெரியாத மரணங்கள் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய கோரியும் அவர் மனு அளித்துள்ளார். இது உண்மையில் கொலை வழக்குகளாக இருக்கலாம் என்று அவர் கூறுகிறார். வியாழக்கிழமை இரவு எஸ்ஐடி அலுவலகத்தில் திமரோடி மனுவை தாக்கல் செய்தார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தர்மஸ்தலத்தில் உள்ள 3 விருந்தினர் இல்லங்களில் 2006 மற்றும் 2010க்கு இடைப்பட்ட காலத்தில் நடந்த 4 சந்தேகத்திற்கிடமான மரணங்களை மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா என்பது உடனடியாக தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.